ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, பிரபலமான தீர்க்கதரிசி பாபா வாங்க அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி கூறியது பலித்திருக்குதா இல்லையா என்றதை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோவுக்கு போய்க்கு முதல் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாங்கள் பார்ப்போம். என்னன்னு சொன்னா, இந்த முதல்ல நாங்கள் பாபா வாங்க என்றா யாருன்னு பார்க்கணும். பாபா வாங்க என்கின்ற ஆள் ஒரு பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவ 1916ஆம் ஆண்டு பிறக்கிறார். பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 12வது வயதில் ஒரு மிகப்பெரிய புயலில் அவ சிக்கப்படுறார். அவ்வாறு சிக்கப்பட்ட பெண்மணி அப்புயல் காரணமாக தூக்கி எறியப்பட்டு அப்புயலில் ஏற்பட்ட புழுதி குப்பை கூலங்கள் கண்ணில் சென்றபடியால் அன்று முதல் அவருடைய பார்வை பறிபோகின்றது. அன்றிலிருந்து அவருடைய பார்வை பறிபோனாலும் அவர் என்னத்தை கூறுகின்றார் சொன்னால், என்னால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை மிக துல்லியமாக கணிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி சில நிகழ்ச்சிகளை அவர் கணித்து கூறியுள்ளார். ஆனால் 12 வயதில் ஒரு சிறுமி இவ்வாறு கூறும் பொழுது அதை நம்புவதற்கு யாரும் தயாராக இருக்கவில்லை. ஆகவே அவர்கள் அதை பெரிதாக எடுக்கவில்லை. ஆனால் அடுத்த 60 ஆண்டுகளில் அவர் கூறிய விடயங்கள் ஒன்றாக நடக்கும் பொழுது உலகமே வியந்தது. அந்த பெண்மணியை தேடி பல பேர் போகிறார்கள். பல பெரிய ஆட்கள் போய் எதிர்காலத்தில் நடக்க போவதை அவரிடம் கேட்டார்கள். அவ்வாறு அவர் கணித்த 85% கணிப்புகள் நடந்தேறியுள்ளதாகவும் இங்கே ஒரு குறிப்பீடு இருக்கின்றது. இதுல நாங்கள் அவருடைய கணிப்புகளை பற்றி ஒரு நம்பகத்தன்மை எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அவ என்னென்ன கணிப்புகளை மேற்கொண்டுள்ளார், அதில் எது நடந்திருக்குது என்பதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். அந்த பெண்மணி கணித்த மிகவும் முக்கியமான ஒரு சில கணிப்புகளை நாங்கள் இங்கே பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு அவ கணித்த முதலாவது விடயம் 2ஆம் உலக போரை பற்றி துல்லியமாக கணித்திருந்தார். 2ஆம் உலக போர் எப்பொழுது உருவாகும், அந்த 2ஆம் உலக போரில் என்னென்ன தாக்கங்கள், அந்த போரினால் உலகம் சந்திக்கும் விளைவுகள் என்றதை பற்றி மிகவும் துல்லியமாக குறிப்பிட்டுள்ளார் பாபா வாங்கே. 2வது இந்திரா காந்தி தேர்தலில் வெற்றி வருவார் என்றும், அதைத் தொடர்ந்து இந்திரா காந்தியினுடைய மரணம் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லியும் மிக துல்லியமாக கணிப்பித்துள்ளார். 3வது பாத்தீங்கன்னு சொன்னா, சோவியத் யூனியன். முந்தையங்களுக்கு தெரியும், இப்பொழுது ரஷ்யாவா இருக்கிற நாடு முந்தி சோவியத் யூனியனாக அறியப்பட்டது. மிகப்பெரிய நாடுகள், அதாவது பல நாடுகளை இணைத்து ஒரு யூனியனாக இருந்தது. பிற்காலத்தில் அது என்ன செய்தன்னு சொன்னா, அது உடைக்கப்பட்டது. திட்டமிட்டு சோவியத் யூனியன் உடைக்கப்பட்டு சிதறுண்டு போய் காணப்பட்டது. அந்த சோவியத் யூனியனுடைய பிளவையும் இந்த பாபா வாங்கே என்பவர் மிக துல்லியமாக குறிப்பிட்டுள்ளார். அதுக்கடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா, பிரெக்சிட் சொன்னா எங்களுக்கு தெரியும், பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில வந்தது. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில வந்தது பாத்தீங்கன்னு சொன்னா, பாபா வாங்கே இறந்து பல வருடங்களுக்கு பின்புதான் இந்த பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில வந்தது போரிஸ் ஜான்சன் காலத்தில். அப்படி இந்த பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில வரும் என்றதையும் அவ அந்த காலப்பகுதியை மிக துல்லியமாக கணித்துள்ளார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ட்வின் டவர். எங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர தாக்குதல். அந்த இரட்டை கோபுர தாக்குதல் பாபா வாங்கே என்பவரால் மிக துல்லியமாக கணிக்கப்பட்டு அதுவும் நடந்தேறி உள்ளது. அதாவது அவ இந்த இரட்டை கோபுரம் அப்படி என்றெல்லாம் சொல்ல மாட்டா. அவ சொல்லுவா, இப்ப அதை குறிப்பிட்டிருந்தபடி ஒரு வெள்ளி பறவை ஒன்று மிகப்பெரிய கோபுரங்கள் ரெண்டை தாக்கும். அவ்வாறு சில நடவடிக்கைகளை, அதாவது அம்சங்களை சிலர் குறிப்பிடுவார். ஆகவே அதன்படி பார்க்கல இந்த இரட்டை கோபுர தாக்குதலும் மிக துல்லியமாக நடந்தேறியுள்ளது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பராக் ஒபாமா. அமெரிக்காவில கருப்பின தலைவர் ஒருவர் வருவார் என்று சொல்லி பராக் ஒபாமா என்ற வருகையையும் அவர் மிக துல்லியமாக கணித்திருந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இளவரசி டயானாவுடைய மரணத்தையும் இவர் மிக துல்லியமாக கணித்திருந்தார். இப்படி இது நான் குறிப்பிட்டது ஒரு சில தீர்க்க தரிசனம். இப்படி கணக்க தீர்க்க தரிசனம் அவர் கணித்துள்ளார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 85% தீர்க்க தரிசனங்கள் பலித்துள்ளது. இதுல ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. இவர் சொல்வது தீர்க்க தரிசனம் பலிக்கின்றதா, அல்லது மேற்கத்திய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸால் ஏற்கனவே போடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகின்றதா ஒன்று மிகப்பெரிய கேள்வியும் இருக்கின்றது. இவருடைய தீர்க்க தரிசனம் பிரான்ஸ்ல வாழ்ந்த நெஸ்ட்ரடமஸ் என்ற இன்னொரு தீர்க்கதரிசி, அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை தானே எழுதி வைத்தார். ஆனால் பாபா வாங்க தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை வாய்களால் சொல்லித்தான்
தன்னுடைய தீர்க்கதரிசனை அவர்கள் மேற்கொண்டிருந்தார். ஆனால் எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. ஆனால் அவை நடக்க தொடங்கிய பொழுது பின்பு பல்கேரியா அரசு அவருடைய தீர்க்க தரிசனங்களை ஒரு புத்தகமாக எழுதி வைத்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது. இப்ப நாங்க இதை ஏன் பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் பற்றியும் ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளியிட்டிருந்தவர். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்டா இருந்த காலத்துல, அந்த காலத்துல பிரசிடெண்டா இருக்கிற ஒரு அமெரிக்காவில் பிரசிடெண்டா இருக்கிற ஒரு மனிதனுக்கு இனங்காணாத ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு அதோடு காது சம்பந்தமாக ஒரு வியாதி ஏற்பட்டு அதன் மூலம் மூளை கட்டி ஏற்பட்டு அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் பிரசிடெண்டா இருக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம் வெளியிடப்பட்டது. இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலை தாக்குதலில் அவருக்கு பாதிக்கப்பட்டது காது. ஆகவே இதை வந்து பார்க்கல பாபா வாங்க அவர்கள் குறிப்பிட்டது தீர்க்க தரிசனம் நிறைவேறி உள்ளதா என்ற சந்தேகம் இருக்குது. இப்ப நாங்கள் ஏன் டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தமாக பாபா வாங்க அவர்கள் குறிப்பிட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கா இல்லையான்னு பார்த்தா, அவர் 2020 பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, அவர் 2024 சில விஷயங்கள் நடப்பதாக கூறியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் குறித்து அவர் கூறியிருந்த தீர்க்க தரிசனம் உண்மையாக இருந்தால் 2024 அவர் குறிப்பிட்ட தீர்க்க தரிசனமும் சில வேளை நடக்க சான்ஸ் இருக்கு. அதனால நான் இதை பற்றி உங்களோட கதைச்சிருக்கேன். இப்ப நாங்க பார்ப்போம் 2024 அவ என்னென்ன தீர்க்க தரிசனத்தை முன் வச்சிருக்கிறான்னு பார்ப்போம். 2024 அவ வச்சிருக்கிற தீர்க்க தரிசனம் என்னன்னு சொன்னா, முதலாவது ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புட்டின். இந்த ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வந்து உயிர் ஆபத்து இருக்குது, அதாவது படுகொலை முயற்சி அவர் மேற்கொள்ளப்படும் என்றும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்றும் முதலாவது தீர்க்க தரிசனம் கணக்க தீர்க்க தரிசனம் முன் வச்சாலும் அதுல முக்கியமானதுல முதலாவது தீர்க்க தரிசனம் கூறப்படுகிறது. இரண்டாவது, ஐரோப்பாவில வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடக்க போவதாகவும் அவர் முன்வைத்துள்ளார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயோ வெப்பன்ஸ். இந்த எங்களுக்கு தெரியும் பயோ வெப்பன்ஸ் சொன்னா கொரோனா மாதிரியான மிகப்பெரிய கிருமிகளை உருவாக்கி அதை மற்ற நாடுகள் மேல் ஏவி ஒரு தாக்குதல் நடப்பதை நாங்க பயோ வெப்பன்ஸ் சொல்லுவோம். அப்படியான ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு கூறியுள்ளார். அடுத்தது 2024 ஸ்ரீலங்காவில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அதனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நாடே ஒரு ஸ்தம்பிதமாய் இருந்தது, எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உலகமே ஒரு பொருளாதார பிரச்சனைகள்ல மம்பிட்டு ஸ்தம்பித்து போய் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் 2024. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா சைபர் அட்டாக்ஸ் தெரியும், இணைய வழியான தாக்குதல்கள். ஒரு நாடு மற்ற நாடு மேல இணைய வழியான அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மேல அல்லது அவருடைய சிஸ்டத்தின் மேல ஒரு இணைய வழி தாக்குதலை வந்து மேற்கொள்ளும், சைபர் அட்டாக்ஸ் சொல்லுவாங்க. அப்படியான மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு ஒவ்வொரு நாடும் உள்ளாகும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்தது சொல்லியிருக்கிறார் ஏலியன்ஸுடனான தொடர்பு பூமியில அதிக உருவாகும், அல்லாட்டிக்கு மீண்டும் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீண்டும் என்று சொன்னீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் வந்து கொஞ்ச நாளுக்கு முதல் வந்து ஏலியன்ஸ் இந்த உடல் என்று சொல்லி ஒரு உடல் எடுத்து வச்சு ஒரு நாட்டில் வந்து டிபேட் பண்ணின ஒரு கேஸே நடந்திருந்தது. அதனாலதான் சொல்றார்கள் மீண்டும் ஏலியன்களுடைய தொடர்பு நடமாட்டம் பூமியில வந்து உருவாகும்னு சொல்லி. இது எல்லாமே நெகட்டிவாகவே போய்கின்றிருக்கு என்று சொன்னா, இடைக்குள்ள ஒரு பாசிட்டிவான நியூஸும் இருக்குது. என்னென்னா, தீர்க்கப்படாத சில வியாதிகள் தீர்க்கப்படும். உதாரணமா தீர்க்கப்படாத வியாதி எங்களுக்கு என்ன தெரியும், இந்த கேன்சர் வந்து இப்போ நாங்கள் என்ன தெரியாது வந்தாவளம் தான். அதே மாதிரியான சில வியாதிகள் வந்து தீர்க்கப்படவும் வாய்ப்பு இருக்குன்னு கூறியிருக்காங்க. இப்ப இந்த ட்ரம்ப் குறித்து இவர் கூறின கருத்து உண்மையாக இருந்தால், இப்ப நான் 2024 நடக்கக்கூடியது என்ற 85% அல்லது 80% பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு இந்த முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டதை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, முன்கூட்டியே நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தங்களையும் மேற்கொண்டு வைத்துக் கொள்ளலாம். ஆகவேதான் நாங்கள் இந்த பாபா வாங்க தொடர்பான இந்த தீர்க்க தரிசனம் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக பலித்ததா இல்லையான்ற ஒரு தலையங்கத்தை எடுத்து இந்த வீடியோல போடுறேன். ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்பின் மரணத்தை படுகொலை முயற்சியில வந்து ஈரானுக்கும் பங்கிருப்பதாக ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்டா இருக்கல ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட் அவற்ற தளபதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டது. அதற்கு ஈரான் சொல்லியிருந்தது, நாங்கள் கட்டாயம் இதை பழி வாங்கியே தீர்வோம் என்று சொல்லியிருந்தது. ஆகவே டொனால்ட் ட்ரம்மிற்கு மேற்கொள்ளப்பட்ட படுகொலை ஈரானால் மேற்கொள்ளப்பட்டதா என்ற சந்தேகம் இருக்கின்றது.
பார்ப்போம் என்னதான் நடக்கின்றது. பாபா வாங்க கூடிய தீர்க்க தரிசனங்கள் நடக்குமா, அல்லாட்டிக்கு ஈரானால டொனால்ட் ட்ரம்ப் மீது படுகொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதா, அல்லாட்டி வேற காரணங்கள் இருக்குதான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட், பாய்.